தம்பிங்களா, இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏன் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா, லைஃப் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சர்வைவல், ரெண்டாவது சக்ஸஸ்ஃபுல், மூணாவது ஒரு மீனிங்ஃபுல் லைஃப். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, மக்கள் எல்லாம் வர்றாங்க, ஒரு பேராசையில் வர்றாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்த லைஃபு எப்படி மாறி இருக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவோம். இப்போ சினிமாவெல்லாம் காட்டுறாங்கல்ல, ஒரே பாட்டில் அண்ணாமலையில் ரஜினி பணக்காரன் ஆகிறார்ல, அந்த மாதிரி அந்த டைமுக்குள்ளே அவ்வளோதான் காட்ட முடியும். அது வந்துட்டு அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நமக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது, ஸோ நம்மளாலேயும் இப்படிலாம் ஆக முடியும், ஏன்னா இவங்களும் நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து இப்படியா இருக்காங்க, ஜீரோவிலேருந்து ஹீரோவாக இருக்காங்க, நம்மளாலே ஆக முடியும் நம்பிட்டு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு அடிப்படை தேவை ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த பணத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் லட்சத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ பென்ஸ் கார் வாங்கணும், நான் வந்து வெளிநாடு போகணும், இந்த மாதிரி எடுத்த உடனே ஹையர் கோல் செட் பண்ணிக்குவாங்க. சர்வைவல் விட்டுருவாங்க. சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு ஓடி போயிடுவாங்க, சர்வைவல் லைஃப் விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனி பிஸ்னஸ்ஸு, எனி ஜாப்பு, எனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வைவல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சர்வைவல் மீன்ஸ் சாப்பாடு இருக்கா, ட்ரெஸ் இருக்கா, அடிப்படை தேவைகள், வண்டிக்கு பெட்ரோல் இருக்கா, செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண காசு இருக்கா, ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ண காசு இருக்கா. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு, வீட்டு வாடகை, குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ், அடிப்படையான விஷயங்களுக்கு ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு நான் சக்ஸஸ் ஆகிறேன், இந்த மார்க்கெட்டிங் பிளான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் அதான் ஆகிறேன் இதாக ஆகிறேன். இப்போ எங்கள் ஹெர்பலைஃபில் பாருங்கள், கெட் டீம் இருக்குது, மில் டீம் இருக்குது, ப்ரெஸ் டீம் இருக்குது, இப்படிலாம் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டே இருப்பாங்க, சர்வைவல் விட்டுருவாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுன்னா, குடும்பத்தில் பிரச்சனை வரும், சமுதாயத்தில் பிரச்சனை வரும். சமுதாயத்தில் பிரச்சனைனா நிறைய இஎம்ஐ வாங்குறது, கடன் வாங்குறது, திருப்பி கட்ட முடியாது. குடும்பத்தில் பிரச்சனைனா அடிப்படை தேவைகளுக்கு வீட்டுக்கு காசு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் விட்டடிச்சிட்டு நான் அதான் வரேன்னு ஓடிட்டுருக்கிறது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சர்வைவல் பிடிக்கணும். சர்வைவலில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் வருதுன்னா அடுத்தது சக்ஸஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம போகணும். எடுத்த ஒன்று நான் சக்ஸஸ் ஆகிறேன் அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் வேணால் ஃபோக்கஸ் பண்ணி